Hello everyone. In the video 2023 conduct பண்ண PC exam போலீஸ் கான்ஸ்டபிள் இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த மேக்ஸ் சம்ஸ்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தமாக 30 கொஷின்ஸ் மட்டுமே மேக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2னு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பேப்பர் 1ல் தான் மேக்ஸ் பார்ட் இருக்குது, பேப்பர் 2ல் மேக்ஸ் இல்லை, ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இருந்திருக்கு. ஓகே, இப்போது பேப்பர் 1ல் கேட்டிருந்த 30 மேக்ஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், எங்கேருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வரப்போகிற பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா தென் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இது வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இந்த சாப்டர் சமச்சீர் புக்லேயும் இருக்குது, சிபிஎஸ்சி புக்லேயும் இருக்குது, 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேவா, 11th சமச்சீர் புக் வால்யூம் 2ல் 10th சாப்டரில் இருக்குது. ஓகேவா, அந்த கான்செப்ட்லாம் நீங்கள் பாருங்கள். ஒரு 20 டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸோட ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட கொஷனாக இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. அப்போது நான் ஃபஸ்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். பட் இங்கே எக்ஸ் தனியாக ஒய் தனியாக ரெண்டு ஃபங்க்ஷனாக இருக்காங்க. அதாவது எக்ஸ் தனியாக ஏ சைன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒய் தனியாக பி காஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருந்தா பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். இதை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே டீட்டா வச்சுருக்கிறதுனால இது டி டீட்டா அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா, டீட்டா வச்சு தான் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏ சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. அதே மாதிரி ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே சம்டைம்ஸ் வந்து டீட்டா இருக்கலாம், டி இருக்கலாம், எஸ் இருக்கலாம், எது இருந்தாலும் அந்த பர்டிகுலர் வேரியபிளை இங்கே எழுதியிருக்கோங்க. ஓகேவா, ஸோ காஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் அப்படின்னு கிடைக்கும். அதனால் மைனஸ் பி சைன் தீட்டா அப்படின்னு எழுதியாச்சு. இப்போது டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸ் வேணும்னா நம்ம டிஒய் பை டி தீட்டாவையும் டிஎக்ஸ் பை டி தீட்டாவையும் டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ மைனஸ் பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ காஸ் தீட்டா. ஓகேவா, இப்போது மைனஸ் பி பை ஏ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் tan தீட்டா. இதுவே காஸ் பை சைன் கிடச்சதுன்னா நம்ம காட் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோன்னா மறுபடியும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கட்டும். தென் டேன் தீட்டாவை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. டேன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா என்னன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இது ஆப்ஷன் பியில் இருக்குது. Second question, 10 coins are tossed, the probability of getting at least 8 hits. 10 coins டாஸ் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஒரு காயினை டாஸ் பண்ணால் அவுட்கம் ஹெட் அண்டு டெல் ரெண்டு. அப்போ 10 coins அப்படின்னா 2 power 10, that is 1024. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, the probability of getting at least 8 hits. அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் 8 ஹெட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என் ஆஃப் ஏ எப்படி ஃபைன் பண்ணோன்னா இங்கே நான் காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் அந்த சம் சால்வ் பண்ணே ஆகணும். ஏன்னா 10 காயின்ஸை வந்து டாஸ் பண்ணுறாங்க, 8ன்றது ஹியூஜ் நம்பர். அப்போது நம்ம காம்பினேஷன் வச்சு தான் இதை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இங்கே எத்தனை 10. ஓகேவா, அதாவது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 10 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுறாங்க இல்லையா, காம்பினேஷன் போட்டு சஃபிக்ஸில் ஆர் அது என்ன எழுதணும்னா 8 அட்லீஸ்ட் இல்லையா. அப்போ 10 காயினில் 8 ஹெட்டு வரணும், இல்லைனா 9 ஹெட்டு வரலாம், 10 ஹெட்டு வரலாம். குறைஞ்சபட்சம் அங்கே 8 இருக்கணும், அதுக்கு கீழே போகக்கூடாது. அப்போ 7 8 அப்படின்னு போகக்கூடாது. ஓகேவா, அடுத்தது 9, அடுத்தது 10மே ஹெட்டாகவே இருக்கலாம். ஓகேவா, ஸோ 10C8 ப்ளஸ் 10C9 ப்ளஸ் 10C10 இதுக்குள்ளே இது 8 தான். இதுக்குள்ளேயும் 8 இருக்குது, இதுக்குள்ளேயும் 8 இருக்குது. இப்படி தான் நம்ம மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக, சிம்பிளிஃபை மீன்ஸ் 10C8 கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான். 10ல் 8 சப்ராக்ட் பண்ணி இங்கே சஃபிக்ஸில் 2 போட்டு 10C2 கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான். ப்ளஸ் 10 மைனஸ் 9 1 ப்ளஸ் 10 மைனஸ் 10 0. ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஃபார்முலாவில் போட்டு கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, இப்படி போட்டாலுமே சேம் ஆன்சர் தான் வரும். இப்போது ஃபார்முலா என்ன, சியோட ஃபார்முலா, அதாவது என்சிஆர் ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இங்கே நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல, இது எனக்கு டைம் வந்து நிறைய எடுக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4C3 இருக்குது, 4C2 இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் 4ஐ 3 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணி எழுதுங்க. 4லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 4 3 2 1 2 3 நம்பர்ஸ் வந்துச்சு. டிவைடட் பை இந்த 3க்கு ஃபேக்டோரியல்
3 into 2 into 1. அதே மாதிரி இங்கே 4 இருக்கா, இங்கே கீழே என்ன இருக்குது 2. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னா 4-ஐ 2 வாட்டி குறைச்சி எழுதுங்க. 4 அதை விட 1 குறைச்சா 3 divided by 2 factorial 2 into 1. இந்த மாதிரி எழுதணும்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். அப்போது 10C2 எப்படி எழுதலாம், 10 அதை விட ஒரு கம்மி நம்பர் 9, 2 நம்பர் வந்துருச்சா, டிவைடட் பை 2ஓட ஃபேக்டோரியல். ஓகேவா, 2 into 1 ப்ளஸ் 10C1 சஃபிக்ஸில் 1 இருந்தாலே இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் சஃபிக்ஸில் 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் வில் பி 1. ஓகே, இதையும் கேன்சல் பண்ணோன்னா 5, 9 5s are 45 ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 56. ஸோ இதுதான் n of a. இப்போ என்ன பண்ண போகிறோம், p of a கண்டுபிடிக்க போகிறோம். n of a by n of s, இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ 56 டிவைடட் பை டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா. 4 டேபிளில் 1 4 is 4, பேலன்ஸ் 1, 4 4s are 16, 2 4s are 8, பேலன்ஸ் 2 20, 5 4s are 20, பேலன்ஸ் 6. அகெயின் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 7 டைம்ஸ் இது 1 2 8. ஸோ 7 by 128, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது ஆப்ஷன் பியில் இருக்குது. Third question, the number of constant functions from a set containing m elements to set containing n elements. For example, எக்ஸாம்பிளுக்கு m கிட்ட ஒரு 2 elements இருக்குது, n 3 elements. ஓகேவா, ஒரு செட்டில் 2 elements இருக்குது. Say for example it is 1, 2. இப்போ இந்த 3 elements இருக்கு இல்லையா, say for example a b c. இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை நான் வரைய போகிறேன். எத்தனை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பாசிபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே இதுதான் a செட், இதுதான் b செட். a செட்டில் இருக்கிறது தான் m எலமெண்ட்ஸ், b செட்டில் இருக்கிறது தான் n எலமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1, 2 a b c. கான்ஸ்டன்ட்னா என்ன, இந்த ஃபஸ்ட்டு டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே கோடொமைனில் இருக்கிற ஒரு நம்பருக்கு மேப் ஆச்சுன்னா தட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது ஒரு பாசிபிலிட்டியா. அடுத்தது இதே மாதிரியே 1 2 a b c, இப்போ எல்லாமே bக்கு மேப் ஆகுது. அதே மாதிரி இப்போ சிக்கு மேப் ஆகுற மாதிரி ஒரு ட்ராயிங் வரைய முடியும். இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, டொமைனில் இருக்கிற எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் இஸ் மேப்பிங் டு அ நம்பர் இன் கோடொமைன். ஒரே நம்பருக்கு மட்டும் மேப் ஆச்சு அப்படின்னா இதை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்மகிட்ட எத்தனை டயக்ராம் பாசிபிளாக இருக்குது, 1 2 3. அந்த 3ன்ற நம்பர் யார்கிட்ட இருக்குது, m கிட்ட இருக்கா, n கிட்ட இருக்கா, n கிட்ட தான். அப்போது இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட் பி. ஓகேவா, எங்கேருந்து எங்கே மேப் ஆகுதோ 2 அப்படின்னா அர்த்தம் இங்கே ஆரம்பித்து இங்கே அப்படி போகுது இல்லையா. அப்போது 2க்கு அப்புறம் வர செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் ஆன்சர். அத்தனை நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா உருவாக்க முடியும். ஓகேவா, நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் 3. ஸோ 3 தான் இங்கே கரெக்டாக ஆன்சர். ஸோ இங்கே 3 தான் வந்து கரெக்டாக வருது இல்லையா நம்ம எடுத்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 3 இஸ் நத்திங் பட் n எலமெண்ட்ஸ். n தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது ஆப்ஷன் டியில் இருக்குது. Question number 4. How many tangents can be drawn to the circle from an exterior point? ஓகே, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறேன், எக்ஸ்டீரியராக ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இந்த புள்ளியிலிருந்து இந்த சர்க்கிளுக்கு எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. டேஞ்சன்ட் வந்து தொடுகோடு, அதாவது சர்க்கிள் மேலே இருக்கிற இந்த சர்க்கிள் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அதில் ஒரு பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது அப்படின்னா அதை டேஞ்சன்ட் சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து நான் ஒரு லைன் வரைகிறேன், மீதி லைன்லாம் வரைஞ்சால் உள்ளே போயிடும் இல்லையா. அப்போது இங்கே ஒரு லைன் வரும், என்னால் 2 லைன் தான் வரைய முடியுது. அப்போது இதுதான் வந்து டேஞ்சன்ட். அப்போது நம்ம எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து நம்மளால் 2 டேஞ்சன்ட் மட்டும் தான் வரைய முடியுது. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டேஞ்சன்ட், அ லைன் தட் டச்சஸ் த சர்க்கிள் அட் அ பாயிண்ட். அப்போ இங்கே 2 பாயிண்ட்டில் மட்டும் தான் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்மளால் வரைய முடியுது. ஸோ இதுக்கு ஆன்சர் 2. இது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ டேஞ்சன்ட் பேஸ்டு சம்ஸ் இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் 4th சாப்டர் ஜாமெட்ரியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த செட் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதுவும் 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் சாப்டரை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிடும். டெஃபினிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே அதில் இருக்குது. அண்ட் செகண்டாக பார்த்த சம் இருக்குது இல்லையா, இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம ஸ்டேட் போர்ட் புக் 11th வால்யூம் 2ல் 12th சாப்டர் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ப்ராபபிலிட்டி சம்ஸ் இருக்குது. Question number 5. The point of intersection of medians of a triangle is called. இப்போது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், மீடியன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினேஷன் ஆஃப் மீடியன்னா இப்போது ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஏலேருந்து நான் மீடியன் வரைகிறேன் அப்படின்னா இந்த பிசின்ற சைடை ஹாஃபாக கட் பண்ணும்.
ஓகேவா, 2 ஹாஃபாக ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணும். அப்படி கட் பண்ணுச்சுன்னா அந்த லைனை மீடியன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிக்கும் கட் பண்ணுறோம், இது ரெண்டும் ஈக்குவல் ஹாஃபாக இருக்குது. அதே மாதிரி சிலேருந்து ஒரு மீடியன் வரைஞ்சி இந்த பிஏ சைடை ஹாஃபாக கட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி மீடியன்ஸ் எல்லாமே மீட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சென்ட்ராய்டு. அப்போது சென்ட்ராய்டுன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில். சென்ட்ராய்டு தான் ரைட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏபியில் இருக்கிற டெஃபினேஷன்ஸ் என்னென்னு பார்த்துலாமா. ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் என்னென்னா ஆல்டிடியூட்ஸ் மீட் ஆகிற, எப்படி இங்கே மீடியன் மீட் ஆகுதோ ஆல்டிடியூட்ஸ் எல்லாமே மீட் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா சுற்றளவு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சர்க்கிளுக்கு தான் சர்க்கம்ஃபரன்ஸ் வரும் இல்லையா, 2πr அந்த ஃபார்முலா தான். இதே மாதிரி சர்க்கம் சென்டர்னு ஒரு வார்த்தை இருக்குது. சர்க்கம் சென்டர் அப்படின்னா என்னென்னா இதே மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த மாதிரி பர்பண்டிகுலர் பைசெக்டார்ஸ் எல்லாமே வந்து ஒன்று கூடுற இடத்த தான் வந்து சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதோட பேசிக் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஜாமெட்ரின்ற லெசனில் இருக்குது. பேஜ் நம்பர் 6. ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கொடுத்துட்டாங்க. அதில் எம்என் அண்டு கியூஆர் இந்த 2 சைடுமே பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் பிக்யூஆர். இந்த எம்என் இது வந்து இந்த மாதிரி பேரலாக இருந்தால் 2 ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த 2 ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ன்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா மட்டும்தான் சில ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிஎம் வேல்யூ கொடுத்துட்டாங்க 2 cm அண்டு எம்கியூ வேல்யூ கொடுத்துட்டாங்க 6 cm. அவங்க கேட்குறது என்னென்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் பிஎம்என் ட்ரையாங்கிள் பிஎம்என் அண்டு இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அந்த 3 சைடில் ஏதாவது ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டாலே அந்த 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா, ஒரு 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா அது சில ரிசல்ட்ஸை ஃபாலோ பண்ணும். அந்த ரிசல்ட்டு வந்து நம்ம 10th சமச்சீர் மேக்ஸ் புக்கில் 4th சாப்டரில் அவைலபிளாக இருக்குது. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். நான் உங்களுக்கு பேஜ் நம்பரோட இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். அதில் இந்த ரிசல்ட் 4th ரிசல்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா ஏரியா ஆஃப் இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஓகேவா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎம்என் ரேஷியோவை நம்ம இப்படி மாதிரி ஃப்ராக்ஷனில் எழுதலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இது எதுக்கு ஈக்குவல்னா இப்போது சிமிலர் கரஸ்பாண்டிங் இந்த சிமிலர் ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுக்கிறேன் பிஎம், அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். டிவைடட் பை பிக்யூ, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அடுத்தது இந்த லைன் எடுத்தோன்னா நம்ம இந்த லைனை தான் எடுக்கணும். ஸோ எம்என் ஸ்கொயர் டிவைடட் பை கியூஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்தால் கரஸ்பாண்டிங்காக இதுதான் இருக்குது பிஎன் ஸ்கொயர் டிவைடட் பை பிஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கும். எப்போனா வென் த கிவன் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்படி எழுத முடியும். அப்போது எனக்கு இது தானே கேட்குறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று நான் சூஸ் பண்ண போகிறேன். அந்த நான் அப்படி சூஸ் பண்ணுறேன்னா கொடுத்துருக்குற கிவன் வேல்யூ வச்சு தான் சூஸ் பண்ணணும். பிஎம் இங்கே இருக்குது, பிக்யூட வேல்யூவும் இங்கே தான் இருக்குது. ஸோ பிஎம்மோட வேல்யூ 2 ஸ்கொயர் டிவைடட் பை பிக்யூன்றது இந்த ஃபுல் லென்த்து தான் 2 + 6 இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து பிக்யூ. அப்போ வாட் இஸ் 2 + 6? இட் இஸ் 8 இல்லையா. அப்போது நம்ம 8 ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இதை கேன்சல் பண்ணலாமா? 1/16. இது எப்படி ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ண முடியும்? 1:16. இதுதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர். இதுதான் அந்த ஏரியாவை நம்ம வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா இது 1 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 சென்டிமீட்டர்ஸாக இருந்துச்சுன்னா ஏரியா வந்து 2 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா இந்த ஏரியா 2 × 16 32 ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா, இதுதான் இந்த கொஷனுக்கான மீனிங். Question number 7. If there are 1024 relations from a set A 1, 2, 3, 4, 5 to a set B, then the number of elements of B is. ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது.
2 செட் கொடுத்துட்டு அதில் ரிலேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எத்தனை ரிலேஷன்ஸ் வரும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் 2 பவர் m இன்ட்டு n. எம்னா ஏ செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், என்னன்னா பி செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இங்கே கொடுத்த கொஷனில் ஏ செட்டை கொடுத்துட்டாங்க, அதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எம் வந்து நம்ம 5ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் பி செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ லெட் இட் பி n. அவங்களே நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 1024. 1024 இஸ் நத்திங் பட் 2 பவர் 10. இது 2 பவர் 5 இன்ட்டு n 5n. பேஸ் சேமாக இருந்தால் நம்ம பவரை ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ நான் பவரை ஈக்குவேட் பண்ணுறேன். இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 2 ஈக்குவல் டு n. அப்போது அந்த பி செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 2 எலமெண்ட்ஸ். இது ஆப்ஷன் பியில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 8. f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அது எப்படி இருக்குன்னா x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represents a function which is linear, cubic, reciprocal, quadratic. ஸோ லீனியர்னா எக்ஸோட பவர் 1ன்னு இருக்கணும், கியூபிக்னா எக்ஸுக்கு மேக்ஸிமம் டிகிரி 3ன்னு இருக்கணும், ரெசிப்ரோக்கல்னா 1/x அப்படின்னு இருக்கணும், குவாட்ராட்டிக்னா எக்ஸ் பவர் 2 அப்படின்னு இருக்கணும். இங்கே நம்ம பார்த்த உடனே கியூபை பார்த்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பார்த்துட்டு லீனியராக கியூபிக்கா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம டிகிரி ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தனித்தனி டேர்மாக இருக்கணும். பட் இங்கே ஹோல் பவரில் இருக்குது. அப்போ அதை நம்ம ஃபார்முலா போட்டு ஃபஸ்ட்டு அந்த பவரை உடைக்கணும். ஓகேவா? இங்கே நான் யூஸ் பண்ண போகிற 2 ஃபார்முலா a + b the whole cube அண்ட் a - b the whole cube. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா சொல்லிடுறேன். a + b the whole cube ஃபார்முலா என்னென்னா a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இப்போ a minus bக்கு ஃபார்முலா இதே தான். ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ்க்கு நீங்கள் ப்ளஸ் மைனஸ் போட்டாலே போதும். இப்போ ஏவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பியை 1ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 3x இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 கியூப். இதுக்கு நான் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேர்முக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் 3x square into 1 plus 3x 1 square minus 1 cube. ஓகேவா? இந்த 2 டேர்மையும் நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். அண்ட் இதுவும் ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்குது கேன்சல் ஆகிடுச்சு. 3x square 3x square it is 6x square. 1 cube-னா 1 தான், 1 cube-னா 1 தான், 1 ஸோ 1 + 1 will be 2. அப்போ நமக்கு ஃபைனலாக கிடச்ச இது எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணி வந்த ஃபைனல் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா 6x square + 2. இப்போ சொல்லுங்கள், இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? எஸ், இட் இஸ் குவாட்ராட்டிக். ஏன்னா டிகிரி மேக்ஸிமம் டிகிரி 2ன்னு இருக்குது இல்லையா? அப்போது இது ஒரு குவாட்ராட்டிக். ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 3/16, 1/8, 1/12, 1/18. இதில் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது ஏபியாக இருக்கா ஜிபியாக இருக்கா அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ ஏபியில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணணும். 2 ஆன்சர் சேமாக இருக்கணும். இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணணும்னா ஃப்ராக்ஷன் இருக்குது, எல்சிஎம் எடுத்தாகணும். ஸோ 16 × 8ம் 12 × 8ம் வேறு வேறு நம்பர் கொடுப்போம் இல்லையா? அதனால இது ஈக்குவலாக வர சான்ஸ் இல்லை. ஸோ ஜிபியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிபியாக இருக்கணும்னா T2-ஐ T1-ஆல் டிவைட் பண்ணணும். டேர்ம் 3-ஐ டேர்ம் 2-ஆல் டிவைட் பண்ணி ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது ஜிபியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். T2 என்ன? 1/8 டிவைடட் பை T1 என்ன? 3/16. இதை கேன்சல் பண்ணலாமா? 8 1 டைம், 16 2 டைம். இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 2/3 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு T3 என்னன்னா 1/12 அண்ட் T2 இஸ் 1/8. 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/3. ஓகேவா? 2/3 இஸ் ஈக்குவல் டு 2/3. சேமாக வருது இல்லையா? அப்போ இதுதான் வந்து காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, 2/3. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேர்ம் வில் பி 3/16. இது வந்து ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜிபியில் ஒரு நம்பர் ஒரு சீக்வன்ஸ் ஜிபியாக இருக்குன்னா ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா இருக்குது. இட் இஸ் AR⁻n - 1. இந்த ஃபார்முலாவில் எனக்கு தேவைப்படுறது 5வது டேர்ம் இல்லையா? ஸோ 1 2 3 4 5 நெக்ஸ்ட் டேர்ம் தானே கேட்குறாங்க. எனக்கு 5th டேர்ம் வேணும். அதனால் n நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். 3/16 R is 2/3 5 - 1 n - 1 5 - 1. 3/16 into 5 - 1 will be 4. அப்போ 2 4 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 16 வரும். 3/4 அப்படியே எடுத்துக்கிறேன். 16 கேன்சல் ஆகிடும். 3க்கு ஒரு பவரை கேன்சல் பண்ணிடலாம். இட் இஸ் 1/3 cube. இட் இஸ் நத்திங் பட் 27. இது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ 1/27 இஸ் த ரைட் ஆன்சர்.
சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் உங்களுக்கு நிறைய சம் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சமச்சீர் புக்கு 10th மேக்ஸ் புக்கில் செகண்ட் சாப்டர் நீங்கள் கோத்ரூ பண்ணணும். 10th புக்கில் இருக்கிற சமச்சீர் புக்கில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸுமே ஒரு பிடிஎஃபாக நம்ம யூடியூப் சேனல்லையும் அவைலபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் டெலகிராம் சேனல்லையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலோட டெலகிராம் சேனலில் நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. which of the following should be added to make x power 4 plus 64 is a perfect square? ஓகே, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறணும்னா நான் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, இதை நான் கண்டிப்பாக ஸ்கொயர் அப்படின்னாலே பவர் ஸ்கொயர் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா a + b. வாட் இஸ் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? இங்கே இருக்கிற டேர்மை a ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணி a என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஸ்கொயருக்கு இந்த பவருக்கு கேன்சல் பண்ணோன்னா 2. அப்போது ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். இதை நான் a கிட்ட போட்டாச்சு. அடுத்தது b வேணும்னா, அதாவது b ஸ்கொயர் b வேணும்னா b ஸ்கொயர் இந்த 64 இங்கே இருக்கிற டேர்ம் கூட ஈக்குவேட் பண்ணுறேன். b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. ஓகேவா? அப்போ பியோட வேல்யூ என்ன? 64 எதோட ஸ்கொயர்? 8ஓட ஸ்கொயர். அப்போ பியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இட் இஸ் 8. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா? a ஸ்கொயர் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் 2ab. 2 வாட் இஸ் a ஹியர்? எக்ஸ் ஸ்கொயர். வாட் இஸ் b ஹியர்? 8. அப்போது இந்த டேர்ம் தான் நான் ஆட் பண்ணணும். அப்போ தான் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும். 8 2s are 16 எக்ஸ் ஸ்கொயர். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ஆப்ஷனில் 8 எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இதுவும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 8 எக்ஸ் ஸ்கொயர்னு நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுன்றதுக்காகவே ஆப்ஷன் பிலேயே நமக்கு தப்பான ஆன்சரை அங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக போட்டு பார்த்து தான் நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணணும், நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால. இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் 16 எக்ஸ் ஸ்கொயர். இது தான் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த கொடுத்துருக்கிற டேர்ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 11. If a radius of a base of a cone is tripled and the height is doubled, then the volume is. Volume of cone என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 pi r square h. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேடியஸை ட்ரிபிள் பண்ணிட்டாங்க. அப்போது 3 டைம்ஸ் ரேடியஸ் 3r ஸ்கொயர். ஹைட்டை டபுள் பண்ணிட்டாங்க 2h. இப்போது வரக்கூடிய வால்யூம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 1/3 pi 3 ஸ்கொயர் பண்ணால் 9, r ஸ்கொயர் பண்ணால் r ஸ்கொயர் அண்ட் 2h. 1/3 pi r ஸ்கொயர் h எல்லாம் ஒரு பக்கம் எழுதிட்டு நான் எக்ஸஸாக வந்த நம்பர் எல்லாம் எழுதுகிறேன். 9 2s are 18. அப்போது இதை நான் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலாம்? வால்யூம் ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ 18 வால்யூம், 18 டைம்ஸ் வால்யூம். அப்போ நம்ம கோனோட ரேடியஸை ட்ரிபிள் பண்ணால் அதோட ஹைட்டை டபுள் பண்ணால் வரக்கூடிய வால்யூம் பழைய வால்யூமை விட 18 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ தென் த வால்யூம் இஸ் மேட் 18 டைம்ஸ். இது ஆப்ஷன் சியில் இருக்குது. Question number 12 ரொம்ப ஈஸியானது. The volume of a sphere of a radius is 6 cm. ஓகே, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன? இட் இஸ் 4/3 pi r cube. ஆப்ஷனில் பை இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் பை இல்லை. அப்போது பையை மெயின்டைன் பண்ணிகிட்டே நம்ம போடலாம். ஆன்சர் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா பைக்கு வேல்யூ 22/7 எடுத்துக்கலாம். 4/3 into pi into 6 into 6 into 6. இதை அடித்து போட்டோன்னா 2. 4 2s are 8 into 6 6 are 36 into pi. அண்ட் 36ஐயும் 8ஐயும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோன்னா இட் இஸ் 288. ஒரு வேளை பை வேல்யூவை நீங்கள் இங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷனை பார்த்த உடனே 288 இருக்குது, இதுதான் கரெக்ட் ஆன்சர், நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க, பையை மறந்துடுவீங்க. ஸோ பையையும் சேர்த்து தான் இங்கே ஆன்சர். ஓகேவா? சென்டிமீட்டர் க்யூப். யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் க்யூப். ஓகேவா? சென்டிமீட்டர் க்யூப். அதனால் இது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அதனால் இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 288 பை சென்டிமீட்டர் க்யூப். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மென்சுரேஷன். இதுக்கும் நீங்கள் தாராளமாக 10th ஸ்டாண்டர்டோட சாப்டர் நம்பர் 7 கோத்ரூ பண்ணிங்கன்னா 3D ஷேப்ஸோட வால்யூம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, க்ளோஸ் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ப்ராக்டிஸ்க்கு அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அண்ட் கொஸ்டின் நம்பர் 13. வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர்ஸ். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ரெண்டுத்துக்குமே சமச்சீர் புக் 10th சமச்சீர் புக்கில் சாப்டர் நம்பர் 8 நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் லேர்ன் பண்ணலாம், அட் த சேம் டைம் ப்ராபபிலிட்டியும் லேர்ன் பண்ணலாம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ
வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. இங்கே அங்கே கொஷனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 20 கொடுத்துருக்காங்களா, அப்போ n வந்து 20 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ பை 12. 20 ஸ்கொயர் பண்ணால் 400 மைனஸ் 1 டிவைடட் பை 12 இட் இஸ் 399 பை 12. இங்கே 399 பை 12 ஆப்ஷனில் இல்லை, அதனால் நான் பாயிண்டில் எடுத்துக்கிறேன். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பிகம் 33.25. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது ஆப்ஷன் சியில் இருக்குது. Question number 14. If 2 dice are thrown once, 2 dice-ஐ ஒரு வாட்டி த்ரோ பண்ணுறாங்க, இல்லை ஒரே டையை 2 வாட்டி த்ரோ பண்ணாலுமே நமக்கு சேம் நம்பர், சாம்பிள் ஸ்பேஸ் வந்து சேம் நம்பர் தான், தட் இஸ் 36. எப்படி கிடச்சிது? ஒரு டையை த்ரோ பண்ணோன்னா 6 அவுட்கம்ஸாக, 2 டைஸ்னால் 6 பவர் 2. ஓகே, 36 நம்ம எழுதுவோம் இல்லையா, சாம்பிள் ஸ்பேஸ் 1,1 1,2 அந்த மாதிரி 6,6 வரைக்கும் எழுதுவோம் இல்லையா. ஓகே ஃபைன். நம்மளோட என்ன கேட்குறாங்கன்னா ஈவெண்ட்டு த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டோட்டல் மோர் தேன் 9 இஸ். அப்போது இந்த 36 செட்டில் எந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸை நான் ஆட் பண்ணால் ஆன்சர் 9 விட அதிகமாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 9 விட அதிகமானா என்ன? 10 வரலாம், 11 வரலாம், 12 வரலாம். 13 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா லாஸ்ட்டு செட்டே 6,6 6 + 6 வில் பி 12. அப்போ இந்த 3 நம்பர் எந்தெந்த செட்லாம் தருதோ அதை மட்டும் தான் நம்ம n ஆஃப் ஏல எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதை லைனாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5,5 எடுத்துக்கலாம். 5,5 10, 6,6 12. அப்புறம் 10 வரணும்னா 4,6ம் 10 தான் கொடுக்கும், 6,4ம் 10 தான் கொடுக்கும் இல்லையா. 11 வரணும்னா 5,6 எடுக்கலாம், 6,5 எடுக்கலாம். அவ்வளோதான் பாசிபிலிட்டிஸ். 1 2 3 4 5 6. ஸோ 6. P ஆஃப் A வேணும்னா n ஆஃப் ஏவையும் n ஆஃப் எஸ்ஸையும் நம்ம டிவைட் பண்ணணும் இல்லையா. இதுதான் ஃபார்முலா. 6 டிவைடட் பை 36 கேன்சல் பண்ணால் 1/6 அப்படின்னு கிடைக்கும். இது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி 1/6 இஸ் த ரைட் ஆன்சர். Question number 15. A ladder 10 meter long touches a window 8 meter above the ground. இதுக்கு மட்டும் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். above the groundக்கு அதாவது 8 மீட்டர் மேலே above the ground இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோ கிட்ட ஒரு லேடரை சாய்ச்சி வச்சுருக்காங்க. அந்த லேடரோட லென்த்து 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. The distance of the foot of the ladder from the base of the wall. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லெட் இட் பி எக்ஸ். இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதுவும் இல்லாமல் 90 டிகிரி வர மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நம்ம மைண்டுக்கு வர ஒரே பர்சன் பித்தாகரஸ். இப்போ பித்தாகரஸ் தியரம் வச்சா இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஹைப்போட்டேனியஸ் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஹைப்போட்டேனியஸ் சைட். எப்போவுமே ஹைப்போட்டேனியஸ் சைட் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். 10 ஸ்கொயர் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவல்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் -64. ஸோ 100 - 64 வில் பி 36. இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். இட் இஸ் 6. அப்போ 6 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். இது ஆப்ஷன் சியில் இருக்குது. 6 மீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். Question number 16. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 5,7, 3,P and 6,6 are collinear. Then what is the value of P அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொலினியர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா. ஆல் த பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் த சேம் லைன், அவ்வளோதாங்க கொலினியர். எவ்வளோ பாயிண்ட் வேணாலும் இருக்கட்டும், அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அதை கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சம்மோட ஆன்சரை ஃபைன் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்லோ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே நான் ஸ்லோ ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுதான் ஈஸியாகவும் இருக்கும். ஸ்லோப்போட ஃபார்முலாவை ரீகால் பண்ணிடலாம். y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இந்த 2 பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட் எடுக்கிறேன். இது x1 y1, இது x2 y2. ஸோ y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இதை மைனஸ் பண்ணோன்னா -1, 6 - 5 1, ஃபைனலி இட் இஸ் -1. இந்த வேல்யூவுக்கு ஈக்குவல் தான் வேறு ஏதாவது 2 பாயிண்ட்டை எடுத்தால் அதுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லோப்பும். ஓகேவா, இப்போ நான் இந்த வேல்யூவும் எடுக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஆன்சரும் சேம் தான், பிகாஸ் தே ஆர் கொலினியரில். ஸோ கொலினியரில் எல்லாம் ஒரே லைனில் தானே இருக்குது. ஓகே, இது x1 y1 எடுத்துக்கலாம், இது x2 y2 எடுத்துக்கலாம். P - 7 டிவைடட் பை 3 - 5. இதை சால்வ் பண்ணலாமா.
p minus 7 divided by 3 minus 5 will be minus 2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். minus 1 equal to p minus 7 divided by minus 2. இதை நம்ம cross multiply பண்ணோம்னா plus 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த minus 7 left hand side வரும்போது plus 7 which is equal to p. 7 plus 2 will be 9. So அந்த unknown value p ஓட value 9. இந்த answer option D ல இருக்கு. Option D. Question number 17. If 5x is equal to secant theta and 5 by x is equal to tan theta, then what is the value of x square minus 1 by x square? இப்போது நம்மள்ட்ட x வேல்யூ தான் இருக்குது, x ஸ்கொயர் இல்லையா? அப்போ x ஸ்கொயர் வேணும்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் இட் வில் பி 25x ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. x ஸ்கொயர் தான் எனக்கு வேணும். ஸோ 25 நான் ரைட் ஹேண்ட் சைட் எடுத்துகிட்டு வந்தோம்னா டிவைட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 பை எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் tan ஸ்கொயர் தீட்டா. 25 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா டினாமினேட்டரில் போயிடும். tan ஸ்கொயர் தீட்டா பை 25. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? secant square theta divided by 25 1 by x square ஓட வேல்யூ tan square theta by 25. இதை சால்வ் பண்ணிடலாம். divided by theta and denominator சேமாக இருந்தால் denominator ஒரு வாட்டி எழுதிட்டு நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூஸை நடுவில் இருக்கிற சிம்பிள் வச்சு எழுத வேண்டியதுதான். ப்ளஸ் அந்த ப்ளஸ் மைனஸ் அந்த மைனஸ். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ ஆல்வேஸ் 1. ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலாலேருந்தும் வந்தது தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த 9 ஃபார்முலாஸுமே படிச்சுக்கோங்க. மொதல் 3 ஃபார்முலா படித்தாலே போதும். அதுலேருந்து கிடச்சது தான் மற்ற ஃபார்முலாஸ் எல்லாமே. 1/25 என்ற ஆன்சர் எங்கே இருக்கணும்? ஆப்ஷன் ஏல. Next question. The curved surface area of a cylinder whose base radius is 14 cm and the height is 25 cm will be. Okay, curved surface area CSA of cylinder. சிலிண்டரோட curved surface area என்னன்னு கேட்குறாங்க. radius is 14 cm and height is 25. CSA of cylinder ஃபார்முலா என்னன்னா 2πRh. ஆப்ஷனில் பையே இங்கே இல்லை, அதனால் பை வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 22/7, ஆரோட வேல்யூ 14, ஹெச்சோட வேல்யூ 25. மேக் ஷுர் தட் போத் த மெஷர்மெண்ட்ஸ் ஆர் இன் சேம் யூனிட். ஓகேவா? மெஷர்மெண்ட்ஸ் ரேடியஸோட மெஷர்மெண்ட்டும் ஹைட்டோட மெஷர்மெண்ட்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூவை சென்டிமீட்டர்லையும் ஒரு வேல்யூவை மீட்டர் இல்லைனா மில்லிமீட்டரில் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யூனிட்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிடலாம். 25 into 2 50, 50 into 2 100, 100 into 22 2200, அதாவது 2200. இந்த ஆன்சர் ஆப்ஷனில் இல்லை, மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். Question number 19. The curve y equal to ax power 4 plus bx square. இதில் abயோட வேல்யூ greater than 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷன்லாம் பாருங்களேன். ஹேஸ் நோ ஹாரிசான்டல் டேஞ்சன்ட், கான்கேவ் அப், கான்கேவ் டவுன், நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், கான்கேவ் அப் அண்ட் டவுன் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா y', y" ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதையே மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுதான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகேவா? இப்போது எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x3, 4ax3 அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 2bx அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போது y" எடுக்கிறேன். எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x², இங்கே இருக்கிற டேர்ம் கூட மல்டிப்ளை ஆகும்போது 12ax² கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2b. இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இட் இஸ் 12ax² + 2b = 0. ஓகே, ஸோ இதிலேருந்து எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா x² மட்டும் இங்கே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு 2b அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது -2b, 12a ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது டிவைடில் வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் 1/6, எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஆகிடும். -b/6a. ஒரு ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ரியலாகவே இருக்காது. ஸோ இட் இஸ் நோ ரியல். அப்போ ரியல் நம்பர் இல்லைன்னா என்னவாக இருக்கும்? இட் இஸ் இமேஜினரி நம்பர். 12th ஸ்டாண்டர்டில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இது ஒரு இமேஜினரி நம்பராக ஆகிடும்.
ஸோ நோ ரியல் ரூட் கிடச்சதுனால இது வந்து கான்கேவ் அப் கிடையாது, கான்கேவ் டவுன் கிடையாது. அப்போ ஹாரிசாண்டல் டேஞ்சன்ட்னோ ஹாரிசாண்டல் டேஞ்சன்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நாம் ஒய் டேஷை ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணலாமா? இங்கேருந்து ஃபைன் பண்ணுறேன், இந்த பாக்ஸ்குள்ளே ஃபைன் பண்ணுறேன். ஓகே, 4 இதுலேருந்து எக்ஸை நான் வெளில எடுக்கிறேன். எக்ஸை வெளில எடுத்தோன்னா 4ax² ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 4ax² ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 0. இது எனிவே இது என்னவா வேணால் இருந்துட்டு போகுது. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டாலே அது கண்டிப்பாக ஹாரிசாண்டல் டேஞ்சண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே கான்ட்ரடிக்ஷனாக ஹேஸ் நோ ஹாரிசாண்டல் டேஞ்சன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அப்போ இதுலேருந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். 3 ஆப்ஷன் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஹேஸ் கிடையாது. அப்போ ஆப்வியஸாக எங்கே போகும் ஆன்சர் அப்படின்னா ஹேஸ் நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தான். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனாக என்னென்னா அது ஒரு பாயிண்ட். ஓகேவா? அந்த பாயிண்ட் அந்த இடத்துல தான் அந்த டூ ஷேப்ஸ்லேருந்து ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு ஸ்விட்ச் ஆகும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி, no point of inflection is the right answer. Question number 20, the maximum value of the function. Okay, ஃபங்க்ஷனுக்கு பேர் வச்சிடலாம். y ஈக்குவல் டு x² e பவர் மைனஸ் 2x, எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, x greater than 0. ஓகே, இந்த மேக்ஸிமம் மினிமம் கேட்டாங்கனாலே நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து மேக்ஸிமம். அந்த கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை கொடுத்த ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ தட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? எஸ், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாமா? y டேஷ் ஈக்குவல் டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கனால யூவி மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூவி மெத்தட் என்னென்னா ப்ராடக்ட் ரூல். ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருந்தால் யூவை வச்சுக்கிட்டு வி ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், தென் வியை வச்சுக்கிட்டு யூ ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ x² அப்படியே இருக்கட்டும். e பவர் மைனஸ் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் 2x தான். பட் இங்கே எக்ஸ் கூட என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே முன்னாடி ப்ராடக்ட்டில் எழுதிடணும். ப்ளஸ் e பவர் மைனஸ் 2x அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் 2x. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் e பவர் மைனஸ் 2x காமனாக இருக்குது அண்ட் ஒரு எக்ஸு காமனாக இருக்குது. எஸ், நம்ம 2வையும் காமனாக வெளில எடுத்துக்கலாம். 2 தான் காமனாக இருக்குது இல்லையா? அப்போது வெறும் மைனஸ் எக்ஸ் தான் இருக்கும். மைனஸ் எக்ஸ் 2வை வெளில எடுத்தாச்சு, ஒரு எக்ஸை வெளில எடுத்தாச்சு, e பவர் மைனஸ் 2xை வெளில எடுத்தாச்சு. ஸோ உள்ளே ஒரு எக்ஸ் இருக்கும் அண்ட் நெகட்டிவ் சைன் இருக்கும். அண்ட் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு இல்லையா? அப்போது 1. ஓகேவா? இப்போது இந்த வேல்யூவை y டேஷை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2x e பவர் மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ 2x e பவர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல், இது அப்படியே மாற்றி எழுதுகிறேன். இது வந்து நெவர் பி 0. இந்த டேர்ம் எப்போவுமே வந்து 0வாக ஆகாது. ஓகேவா? எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை இங்கே 0வாக மாற்ற முடியாது. ஸோ அதனால் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 1. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைன்னு இருக்கா, இதை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னும் நம்ம மீன் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்த ஃபங்க்ஷன் y ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லையா? அதுக்கு இன்னொரு பேரும் வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்னும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ y இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் தான். அப்போது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இங்கே கண்டுபிடிச்ச 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 1² e பவர் மைனஸ் 2 இன்ட்டு 1 1 இன்ட்டு எனிதிங் சேம் தான் இல்லையா? e பவர் மைனஸ் 2. ஸோ இங்கே இந்த e பவர் மைனஸ் 2வை டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வரும்போது நெகட்டிவ் பவர் பாசிட்டிவ் பவராக மாறிடும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி 1/e² இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் மினிமம் அப்படின்ற வேல்யூவை எப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வர ஆன்சரை 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ அவங்க சொன்ன மாதிரி கிரேட்டர் தேன் 0 தான். பாருங்கள், கொஷினில் சும்மா சொல்லலை, எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நமக்கு 0 விட அதிகமான 1 நம்பர் அப்படி தான் வந்திருக்கு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் தான். அந்த மேக்ஸிமம் எப்போது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம 1 எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது இட் வில் பி 1/e². Question number 21, which one of the following is not true about the matrix? மேட்ரிக்ஸோட டைப்ஸ் எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஸ்டேட் போர்ட் புக்கில்
வால்யூம் 2 7th சாப்டரில் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் என்னென்னு கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் 10th புக்லேயும் 3rd சாப்டரில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனை நான் எழுதியிருக்கேன். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன, டைகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஆப்ஷன்லேருந்து ஆன்சரை ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போது கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணோன்னா இங்கே இருக்கிற டைகனல் எலமெண்ட்டை சம்மந்தப்பட்டது தான் இந்த எல்லா ஆப்ஷனுமே. இந்த டைகனல் எலமெண்ட்டை தவிர மீதி எல்லாமே 0வாக இருந்தால் அது டைகனல் மேட்ரிக்ஸ். அப்போது இது கரெக்டு, ட்ரூ தான். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இந்த டைகனல் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருந்தால் அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த டைகனலுக்கு மேலே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 0 இருந்தால் அது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இது ரெண்டுமே நமக்கு கரெக்டாக தான் மேட்ச் ஆகுது. ஸோ ட்ரூ தான். அப்போது இதை நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த மூணுமே போகலன்னா அப்போ இதுதான் ஆன்சர். இது ட்ரூ, இது மட்டும் தான் நாட் ட்ரூ. ஓகேவா, நாட் ட்ரூ. நான் இங்கே இது எல்லாமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட். எதனால் இது நாட் ட்ரூ சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் என்னென்னா, டைகனலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதாவது ஒரே மாதிரி நம்பர்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 0 0 0 5 0 0 0 5. ஸோ இங்கே லீடிங் டைகனலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஒரே மாதிரியே இருக்கணும். இதை நம்மளால் 5i அப்படின்னு எழுத முடியணும். அந்த மாதிரி இருந்ததுனா தான் அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட ஜென்ரல் டேர்ம் வந்து KI. K இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட். ஓகேவா, அப்போது நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். எதனால் இது நாட் ட்ரூ, அதோட டெஃபினேஷனுக்கு இது மேட்ச் ஆகலை. 1 0 5ன்னு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். கொஸ்டின் நம்பர் 22, A வெக்டார் ப்ளஸ் 2B வெக்டார் அண்ட் 3A வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார். இது ரெண்டுமே பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இந்த வேல்யூ ஆஃப் M. ரெண்டு வெக்டார்ஸ் பேரலாக இருக்குன்னா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா B வெக்டார். ஓகேவா, இது ஃபுல்லாமே இதுக்கு ஈக்குவல். ஓகேவா, ஏதோ சம் நம்பர்ஸ்க்கு மல்டிபிளில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே 1 இருக்குது தானே, 1A வெக்டார் தானே, அப்போ 1 × 3 3. அப்போ 2 × என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து நம்ம 3ஐ வெளில எடுக்கிறோம் அப்படின்னா இட் வில் பிகம் A வெக்டார் ப்ளஸ் சம் நம்பர் இன்ட்டு B வெக்டார். இப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த A வெக்டார் ப்ளஸ் 2Bக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, இப்போ நான் 3ஐ வெளில எடுத்துட்டேன், இட் பிகம் 1. இப்போ இது 2 ஆகணும்னா இங்கே என்ன நம்பர் முன்னாடி இருந்திருக்கணும், இது 2 ஆகணும். அப்போ முன்னாடி நம்பர் என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 3 2s are 6. அப்போ எம்மோட வேல்யூ 6 தான் இங்கே. ஓகே, இது ஆப்ஷன் சியில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 23, 2 6 10 14 18 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஏபி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. தென் இட்ஸ் nth term is, ஓகே, ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஏபி ஃபார்முலா என்னென்னா a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஃபஸ்ட்டு டேர்ம் தான் a. d is nothing but difference between the second term and first term. 6 minus 2 is 4. 4 தான் இங்கே d இல்லையா. இப்போது 2 ப்ளஸ் n minus 1 into d is 4. 2 plus இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் 4n, இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் -4. 4n 4ல் 2 போச்சுன்னா -2. இதுதான் வந்து nth term. இது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் சம்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா 10th standard ஸ்டேட் போர்ட் புக்கே நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின், the sum of the present ages of Ram and his mother is 89 years. ஓகே, present age of Ram ஆர்னு எடுத்துக்கலாம், மதரோட ஏஜ் எம்னு எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரோட ஏஜையும் ஆட் பண்ணோன்னா 89 இயர்ஸ்க்கு ஈக்குவல். ஆஃப்டர் 11 இயர்ஸ், 11 இயர்க்கு அப்புறம் ராம்க்கும் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும், அம்மாவுக்கும் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ ஆஃப்டர் 11 இயர்ஸ் அவங்க ஏஜ் கூட 11 ஆட் பண்ணிக்கணும். என்ன சொல்ல வராங்க, ஆஃப்டர் 11 இயர்ஸ் மதர்ஸ் ஏஜ் வில் பி ட்வைஸ். அப்போ அதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது மதர் ஏஜ் வில் பி ட்வைஸ். ட்வைஸ்னால் 2 இன்ட்டு ராம்ஸ் ஏஜ். ராமோட ஏஜை டபுள் பண்ணோன்னா அம்மாவோட ஏஜ் வந்துருமா. அப்போ ஆர்னு எழுதிக்கிட்டேன். ஆஃப்டர் 11 இயர்ஸ் தானே, ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து 11 நம்ம ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது m + 11 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 2 இன்ட்டு 11 22. இப்போது ஆர் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு 89 இருக்குது இல்லையா. இதில் இங்கே மதரோட ஏஜ் நமக்கு வேண்டாம், அதனால் எம்மை நெக்லெக்ட் பண்ண போகிறேன். அதனால் ஆரை ரைட் ஆன்சர் எடுத்துகிட்டு போகிறேன்.
89 minus r. ஸோ m எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? 89 minus r and plus 11 equal to 2r plus 22. இந்த மைனஸ் ஆர் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆர் ஆகிடும். ஆல்ரெடி இருக்கிற 2r கூட சேர்ந்து 3r. 89 11 கூட ஆட் பண்ணோன்னா இட்ஸ் 100. 22 லெஃப்ட் ஹேண்ட் சைட் வரும்போது மைனஸ் ஆகிடும். 100 minus 22 will be 78. 78 3ஆல் டிவைட் பண்ணோன்னா ஆர் என்னன்னு தெரிஞ்சிடும். 2 3s are 6 and 6 3s are 18. ஸோ ராமோட ஏஜ் நமக்கு 26 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 26 தான் ராமோட ஏஜ். இது ஆப்ஷன் டியில் இருக்குது. Question number 25. 2x plus 3y equal to 0 and 4x minus 3y equal to 0. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி x வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதை ஃபைண்ட் பண்ணிவிட்டு x plus y என்னன்னு தான் கேட்குறாங்க. x plus y equals இதை டேரெக்டாக அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். 4x plus 2x 6x equal to 0. x 6 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது 0 ஆகிடும். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 2 into 0 plus 3 into y equal to 0. 3y 2 into 0 0 ஆகிடும். அண்ட் 3 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது 0 கூட சேர்ந்து அதுவும் 0 ஆகிடும். அப்போது x plus y is equal to 0. அவங்க கேட்குறது இதுதான். இது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ 0 is the right answer. Question number 26. ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் ரெண்டு சைடு வந்து எக்ஸாக்டாக ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்கும், சேம் லென்த்து, வித் அந்த ஏபிசியில் வித் சின்ற ஆங்கிள் 90 டிகிரி. அப்போது ஒன் ஆஃப் த ஆங்கிள் 90 டிகிரினா கண்டிப்பாக அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது ஏபிசி எடுத்துக்கலாம். சியில் தான் 90 டிகிரி இருக்குது. அண்ட் ஏசியோட வேல்யூ சொல்லியாச்சு, இட் இஸ் 5 சென்டிமீட்டர். தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ அண்டு பி? இப்போ நம்ம நினைப்போம் இங்கே 5 கொடுத்துட்டாங்க, இதுவும் சேம் லென்த்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நினைப்போம். கண்டிப்பாக இல்லை. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடீனியஸ் சைடு தான் வந்து மேக்ஸிமம் லென்த் இருக்கும் இல்லையா? அப்போது 5 இதுதான் ஈக்குவல். இந்த ரெண்டு சைடு தான் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது நெவர் பி ஈக்குவல். ஏன்னா லாங்கஸ்ட் லென்த் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் ஹைப்போடீனியஸ் சைட். அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா? இதுதான் இருக்கிறதுலே பெரிய லென்த்து கம்பேரிங் டு அதர் டூ சைட்ஸ். ஸோ பிளைண்டாக எடுக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. அதுக்காகவே நம்ம தப்பான ஆன்சர் இங்கே 5ன்னு போட்டு அதை சால்வ் பண்ண வர ஆன்சரும் நம்மள்ட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஏபியோட லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை விட இந்த டேர்ம் அதிகமாக தான் இருக்க போகுது. 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடீனியஸ் சைட் ஸ்கொயர் இல்லையா? 5 ஸ்கொயர் பண்ணால் இட் இஸ் 25 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட் ஆகிடும். 25 ப்ளஸ் 25 15 எழுதுறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2 times 25 அப்படின்னு எழுதுகிறேன். 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5, ரூட் 2 மட்டும் உள்ளே இருக்கும் ஏபி. ஓகேவா? ஸோ இது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே. Question number 27. The probability of happening of an event is P. Then the probability of it's not happening. இதுக்கு not happening என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஹேப்பனிங்காக இருக்குது, இன்னொன்று நாட் ஹேப்பனிங்காக இருக்குன்னா அதை P பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஈவெண்ட்டோட ஹேப்பனிங் அண்ட் நாட் ஹேப்பனிங் ஆட் பண்ணால் அது எதுக்கு எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நாட் ஹேப்பனிங் கேட்குறாங்க. அப்போ P பார் வேணும்னா P வேல்யூவை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் P ஆகிடும். 1 minus P. இந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, நம்ம படிச்சிருப்போம்ல ஏ ப்ளஸ் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணுறோம், ஹெட்டு தான் விழுது. அப்போ ஹெட்டு விழலைன்னா டெய்ல் தான் விழுந்திருக்கும் இல்லையா? அப்போ ஹேப்பனிங்கு நாட் ஹேப்பனிங் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் 1 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இது சிம்பிள் ப்ராபபிலிட்டி தான். அண்ட் கொஷின் நம்பர் 28. ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருக்குது. 2 3 5 minus 2. தென் அவங்க கேட்குற வேல்யூ பாருங்கள், சச் தட் lambda into A inverse equal to A1. அப்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் lambda அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? 12th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 1 ஃபஸ்ட் சாப்டரே மேட்ரிக்ஸ் தான். அதில் A இன்வர்ஸோட ஃபார்ம்லாம் இருக்குது. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சிடலாம். 2 3 5 minus 2. இதை இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into minus 2 minus 4 minus 5 3s are 15. minus 4 minus 15ஓட வேல்யூ minus 19. ஓகேவா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் A வேணும்னா
இந்த டயகனலில் இருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேவா, சேஞ்ச் பண்ணிடணும். 2வையும் -2வையும் பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் அட்ஜாயிண்ட். -2 2. அடுத்தது 5 and 3 இது அதே பிளேஸில் இருக்கட்டும். சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, அப்போ நெகட்டிவாக எழுதலாம். இது ஒரு ஷார்ட்கட் தான். இதை வந்து நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டைம் சேவ் ஆகும். ஓகேவா, இல்லைனா இசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2x2 மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இசை, அதாவது இந்த டயகனலில் இருக்கிற எலமெண்ட், அதாவது இங்கே இசை அப்ளை பண்ணாதீங்க, குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, இசை இங்கே அப்ளை பண்ணுங்கள். இசை மீன்ஸ் இன்டர்சேஞ்ச். இந்த 2வையும் -2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த 3யும் 5யும் இந்த டயகனல் எலமெண்ட்டோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சைன் சை, அதனால தான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ -2 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும். இதுக்கு -3, இதுக்கு -5. ஒருவேளை இங்கே நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும். ஓகேவா, இப்போது இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா? which is equal to 1 by -19 into adjoint matrix -2 -3 -5 2. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிட்டோம்னா லாம்டா வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ லாம்டா இன்ட்டு வெளியில் 1 by -19 இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். -λ/19 -2 -3 -5 2 which is equal to A matrix 2 3 5 -2. இங்கே இருக்கிற ஒரு வேல்யூவையும் கரஸ்பாண்டிங் வேல்யூ கூட நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது இந்த வெளில இருக்கிற வேல்யூவை நம்ம ப்ராடக்டாக எடுத்துக்கணும். ஸோ -λ/19 into -2 which is equal to இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் 2க்கு ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 2 கேன்சல் ஆகிடும் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். λ/19 ஈக்குவல் டு 1. லாம்டாவை லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுக்கிட்டு 19 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது 1 into 19 19. ஸோ லாம்டாவோட வேல்யூ 19. இது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 29. இந்த கான்செப்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த கான்செப்ட் வந்து சமச்சீர் புக்கில் 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல் செகண்ட் சாப்டரை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுலேருந்து சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறேன். இது ஈக்குவல் சொல்லிட்டாங்க. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட்? ஓகே, இப்போது மாடுலஸ் ஆஃப் இசட் என்னென்னு கேட்குறதுனால டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்தாச்சு. ஓகேவா, நான் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ரைட் சைடில் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வரேன், நீங்களும் பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். அதனால் இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் பாரை நான் மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போது இங்கே 2 நம்பர் இருக்குது இல்லையா, இதை நான் வந்து ப்ராடக்டாக பிரிக்கிறேன். அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2ன்னு பிரிக்கலாம். ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை நான் 2ஆக பிரிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் 2i மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். ஓகேவா, இப்போது 2i இருக்குல்ல, அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணும். இங்கே ரியல் நம்பர் இருக்கா? இல்லை. அதனால் 0 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர் தான் இருக்குது, தட் இஸ் 2. i கூட என்ன நம்பர் இருக்கோ அது இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் Z⁴n மாடுலஸ்குள்ளே இருக்கிற Z⁴n இதுவும் ஒன்று தான். மாடுலஸ் ஆஃப் Z பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை பவர் n எழுதினாலும் ஒன்று தான். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற Z ஸ்கொயர் இப்படி எழுதுகிறேன். ஓகேவா, ஸோ 0 ஸ்கொயர்னா 0 தான். 2 ஸ்கொயர்னா 4 ரூட் எடுத்தால் 2. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபுல் டேர்ம் கட் ஆகிட்டு இது மட்டும் கிடைக்கும் இல்லையா, ஈக்குவல் டு 1. ஸோ 2 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது இட் வில் பி 1/2. இதுதான் அவங்க கேட்ட ஆன்சர். இது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 1/2. கொஷின் நம்பர் 30. ஏரியா ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் த எலிப்ஸ் x²/a² + y²/b² = 1 இஸ். ஒரு எலிப்ஸ் இருக்குது. எலிப்ஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த எலிப்ஸ். ஒரு ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஏரியா என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வேர்டிசஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே பாருங்கள். இது வந்து நான் x, y அப்படின்னு எடுக்கிறேன். இது -x, y, இது -x, -y, இல்லை +x, -y. ஓகேவா, இதுதான் அந்த வேர்டிசஸ். இப்போ இந்த x வேல்யூ y வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணால் தான் நம்மளால் ஏரியா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போது இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், ஆப்போசிட் சைட்ஸும் எக்ஸு. இந்த ஹைட்டு நான் ஒய்ன்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா? length into breadth. So in the full length 2x into full breadth 2y, which is equal to 4 into xy.
இங்கே நம்ம எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் சம். கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்சிஸ் x square by a square plus y square by b square equal to 1. இதிலேருந்து நம்ம yயை எலிமினேட் பண்ணணும். அதனால் yயை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும். ஸோ y square by b square equal to 1 minus x square by a square. ஸோ y square இங்கே இருக்கட்டும், b நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது b square into 1 minus x square by a square. இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ரூட் ஆகும் இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இல்லையா? இப்போது இந்த ரூட்டை நம்ம எடுக்கும்போது இங்கே பி ஸ்கொயரில் இருக்கிற ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ பி ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு பி மட்டும் கிடைக்கும். இந்த ரூட்டு இந்த டேர்முக்கு மட்டும் இருக்கும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதுதான் ஒய்யோட வேல்யூ. ஓகே, ஒய் வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் வேல்யூவை ஃபைன் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் equation 2 in equation 1. So ஏரியாவை நான் ஏன்னு எடுக்கிறேன். 4x into y value will be b into root of 1 minus x square by a square. 4 இந்த bயை வெளில எடுத்துடலாம் and x root of 1 minus x square by a square. இந்த ரூட் எலிமினேட் ஆகிறதுக்காக நான் ஸ்கொயர் பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போது a square is equal to 4 ஸ்கொயர் பண்ணால் 16, b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர், x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர். இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்கணும்னா, அதுவும் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த டேர்மை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். d by dx of a square which is equal to 16 b ஸ்கொயரில் மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டெப்பில் இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும்னா 16 b ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? இந்த டேர்ம் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 16 b ஸ்கொயர்ன்றது மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x கியூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூவை நாம் 0க்கு ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது இந்த 16 b ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைட் போய்ட்டு அதுவும் 0 ஆகிடும் இல்லையா? அப்போது 2x minus 4x cube by a square equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா 2x காமனாக இருக்குது. வெளில எடுத்தோன்னா 1 minus 2x square by a square equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரெண்டாக பிரித்து இங்கே இருக்கிற 2xை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும் அண்ட் 1 minus 2x square by a ஸ்கொயரை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த 2 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது 0 ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 0 எடுத்துமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அங்கே ஏரியான்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது நம்ம இந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த வேல்யூக்கு வாங்க 1 ஈக்குவல் டு இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது பாசிட்டிவ் ஆகிடும். 2x ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 லெஃப்ட் ஹேண்ட் சைட் வரும்போது டிவைடில் வந்துடும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ வேணும்னா இந்த ஸ்கொயரை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் எடுத்துகிட்டு போகும்போது ரூட் ஆகும். ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் 2க்கு ரூட் கிடச்சிரும். இதுதான் எக்ஸ் வேல்யூ. இந்த எக்ஸ் வேல்யூவை தான் நம்ம ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் a by root 2. இப்போ இதே மாதிரி y வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம y கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது? y is equal to b into root of 1 minus x square by a square. இதில் நம்ம எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் y என்னன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எழுதிடுறேன் by a square. ஓகே, ஸோ b root of 1 minus a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் பண்ணால் 2 டிவைடட் பை a ஸ்கொயர். இந்த a ஸ்கொயரும் இந்த a ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போது ரூட்குள்ளே என்ன இருக்கும்? 1 மைனஸ் 1/2. ஸோ 1ல் ஹாஃப் போயிடுச்சுன்னா மீதி ஹாஃப் இல்லையா? ஸோ நியூமரேட்டரில் 1 இருக்குது, ரூட் எடுத்தால் 1 தான் அண்ட் டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு 1/√2. இது நம்ம எப்படி எழுதலாம்? b/√2 அப்படின்னு எழுதலாம். இதுதான் y வேல்யூ. எங்களோட y வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். தட் இஸ்
b by root 2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் x and y வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா we will be getting the answer. 4 into x into y. xோட வேல்யூ a by root 2, yோட வேல்யூ b by root 2. 4ab divided by root 2 into root 2 இதை கேன்சல் பண்ணோம்னா 2 which is equal to 2ab. ஓகேவா, இது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி 2ab is the right answer. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிசி எக்ஸாம் பேப்பர் 1ல் கேட்டிருந்த 30 மேக்ஸ் சம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. வரப்போகிற பிசி எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸ் படித்தவங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். அண்டு மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு, வெறும் பேசிக் மட்டும் படித்தவங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்திருக்கும் இந்த கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்ட். ஸோ இதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு வரப்போகிற பிசி எக்ஸாமுக்கு எப்படிலாம் மேக்ஸ் வந்து படிக்கணும் அண்டு என்னென்னலாம் நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸை வந்து நீங்கள் படிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.